எழுவீரே என் இதய கோடிலில் எழுவீரே குழந்தை இயேசு வருவீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான எனக்கு உறவுகளே, இன்றைய திருப்பலியானது பிறந்தநாள் காணும் அந்தோனி அபிஷேகம் அவர்களுக்கு நன்றி திருப்பலி. இறைவனை நிறைவாக ஆசீர்வதித்து உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா சவால்களையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. ஏஞ்சல்ஸாக தனது 10வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இந்த குழந்தைக்கு இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பெற்றோருடைய பாசம் பணிவும் இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்தான மக்களுக்கான திருப்பலி சி சின்னப்பா, பி தெரேசா, சி லூயிசா, BM ஹாரி, சாந்தம்மா, அன்னை மேரி அசோக், தாமஸ் மிராண்டா மார்கரெட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூயமாய் நிகழ்வுகளை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவன் வாக்கில் நம்மை ஒப்புக் கொடுத்து இறைவன் நம்மை தூய்மையாக்கிட நம்மை மன்னித்து அவருடைய அன்பை நம்மை அபரிமிதமாக பொழிந்திட பாவ மன்னிப்பை கேட்டு அவருடைய இரக்கத்தை இறைஞ்சி கொண்டாடுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே,
இதோ கார்காலம் கடந்து விட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துட்டது. காட்டுப்புறாக்கும் குரல் எதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தேழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவனே, குன்றின் வெடுப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலர் பாடல் பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழிசைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரும்போ யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேர் பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் இடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூரும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். Hallelujah. 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 இம்மானுவேலே, சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனா எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தை மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது, எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் உள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையோர் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் வேறு பெற்றவர் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இரண்டு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டு வாசகம் சந்திப்பை பற்றி நமக்கு நற்செய்தியாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்றார். இனிமை மிகு பாடல் நாம் கேட்டோம். எவ்வாறு காதலிக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போன்று கடவுளுடைய வருகைக்காக நம்மை தேடி வருகின்ற நம்முடைய மீட்பதற்காக நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இறைமைமிகு பாடலாசிரியர் நமக்கு அறிவிக்கின்றார். அதே போன்று நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கிய உடனே தனது உறவினரான எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்கிறார். மலை நாடுகளையெல்லாம் கடந்து அவர் பயணிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுள் நம்மிலே வந்த உடனே நாம் பணியாளர்களாக மாறிவிடுவோம் என்பதற்கு அன்னை மரியாள் முதல் சாட்சி, முதல் சீடத்துவ வாழ்விற்கு அடையாளமாக இருப்பவர் அன்னை மரியாள். இயேசு ஆண்டவரை தன்னுடைய திருவயிற்றிலே பெற்ற உடனே அவரால் அங்கே அமர்ந்து கொண்டிருக்க முடியவில்லை. உடனடியாக ஆண்டவர் இயேசுவை எடுத்துச் சொல்லுகிறார். அவருடைய சந்திப்பு ஒரு உன்னதமான சந்திப்பு. அவர்கள் இருவரும் மட்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை. அவருடைய வயிற்றிலே மீட்பரை முன்னறிவிக்க வந்த இறைவாக்கினரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் வயிற்றுக்குள்ளே அக்களிப்பான் துள்ளினார் என்று இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, நாம் சந்திக்கின்ற சந்திப்புகள் எவ்வாறு இருக்கின்றன? ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயத்தை தாங்கி செல்லுகிறோமா? அவ்வாறு தாங்கி செல்கிறோம் என்றால் நாம் பணிவிடை பணியாளர்களாக வாழ்கிறோமா என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட இன்றைய திருவழிபாடு நம்மை அன்போடு அழைக்கிறது. நாளை கூட இதே நற்செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். எனவே இன்றிலிருந்தே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு உள்ளத்திலே தாங்கி செல்கிற நாம் அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வருகிறார். என்னை தேடி என்னுடைய வாழ்க்கையை அவர் வருகிறார். என்னிலே சங்கமிக்க வருகிறார். என்னிலே இணைந்து என்னிலே உறவாடி வாழ வருகிறார். அவரை நான் பிறருக்கு தாங்கி எடுத்து சொல்கிறேனா? வார்த்தையின் வழியாக என்னோடு பேசுகிறார். என்னுடைய உறவுகளின் வழியாக என்னோடு பேசுகிறார். நான் வாழும் பகுதிகளிலே உள்ள ஏழை எளிய மக்களின் வழியாக என்னோடு அவர் பேசுகிறார். என்னோடு உறவாட அவர் வருகிறார். அந்த ஆண்டவரை நான் எவ்வாறு தாங்கி செல்கிறேன்? அன்னை மரியாள் மலை காடுகளையெல்லாம் கடந்து சென்று அவருடைய பாதங்கள், பூ போன்ற அந்த பாதங்கள், அந்த கரடுமுடான பாதைகளை எல்லாம் கடந்து சென்று நற்செய்தி அறிவித்தது. ஆண்டவர் இயேசு அமைதியை கொண்டு வருகிறார், அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார், அளவில்லாத அன்பை கொண்டு வருகிறார் என்று அன்னை மரியாள் ஓடோடி எலிசபெத் அம்மாவை சந்தித்தார். நாம சந்திக்கின்ற உறவுகள் எப்படி இருக்கிறது? இரு உறவினர்கள் சந்தித்துக் கொண்டோம் என்றால் பிறரை பற்றி குற்றம் சுமத்துவோம், பிறரை பற்றி ஏராளமாக பேசுவோம். ஆனால் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவும் சந்தித்துக் கொண்ட சந்திப்பு உலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த ஒரு சந்திப்பு. எனவே நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை இந்த கிறிஸ்து பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவர் உலகிற்கெல்லாம் மீட்ப நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் பிரதிபலிக்க நம்முடைய வாழ்வை நாம் மேல்வோம். இறைவனுடைய ஆசிரியை கேள்வி திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். வந்தோ
எங்களில் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா எங்களில் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்தோம் பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்தோம் உன் புன்னகை தீரத்தில் குவித்து வைத்தோம் காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எதிர்ப்புடைய மாலை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னுடைய எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்ந்தோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உணவு கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் வனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவுருடையும் ஏற்றாடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உலகப்பொருளாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துடித்து ஜெபிப்போம். விண்ணுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாகும். நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்.
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரணின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சன்னதி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை தேடி வந்து நம்மிலே இணைத்து வாழ நம்மை அன்பு செய்ய காத்திருக்கின்ற தெய்வம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்து கடைக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இந்நாண்டவரே நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆனந்த மழையில் நாடிய மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலும் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆற்றிடும் இறையரசோ, அவனில் மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலும் மகிழ மன்னவன் எழுகின்றான். பொன்னடி பதிகின்றான். விண்ணகமே என் இதயம். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடோ என்று கொண்டாடோ. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிய மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆற்றிடும் இறையரசோ, அவனில் மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிய மகிழ மன்னவன் எழுகின்றார். யூபியாண்டு இறைவேண்டுதல். விண்ணகங்களை எதிர்நோக்கை எங்களை கட்டி எழுப்பவராக நற்செய்தியின் இலைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றவாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம்
செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரை செய்யும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்போர் உம்மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக. அதனால் முழு இறைப்பற்றுடன் உமது மாட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவாவுக்கு நன்றி. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே,